துளாராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு? ஆணி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 32ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நன்றாக உள்ளது. சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ஆட்சி பெறல, ஆனால் 7ஆம் இடத்துல நேரடி பார்வையாக நம்ம ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதுவே ஒரு பெரிய நன்மை. கிடைக்காத பொருள்களை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை துளாராசிக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பு திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திருமண தடை தோஷம் எல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போதையா. ஏன்னா குருவோட சேரக்கூடிய புதன், புதனோட சேரக்கூடிய சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு பெரிய ஆஃபரான காலத்தை ஏற்படுத்த போகுது. பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் 9ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இடம்பெயர்ந்து 10ஆம் இடத்துக்கு வருவதும், இதுவரைக்கும் இருந்து வந்த 7ஆம் இடத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு மறைமுக வருமானம் தேடி வருகின்ற அமைப்பாக ஆட்சி பெற்று நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்க போறார். பார்வையால் இதுவரைக்கும் துளாராசிக்கு சரியான வருமானம் இல்லைன்னா இந்த மாதம் கன்ஃபார்மாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது.